الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, இன்றைய நற்சிந்தனை நிகழ்ச்சியினூடாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நற்காரியங்கள் மீது போட்டி போட்டு முந்திச் செல்வது என்ற தலைப்பாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலத்திலே மனிதன் எவ்வளவு வேலைப்பளுக்கள், எத்தனையோ சோழிகள் இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தில் நாம் நம்முடைய நேரத்தை நல்லமல்களின் பக்கம் முந்திச் செல்வது எப்படி, அவ்வாறு நாம் முந்திச் செல்வதன் மூலமாக நற்கர்மங்களை எம்முடைய நேரத்தை பயன்படுத்தி செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா எமக்கு மறுமையிலே தயார்படுத்தி இருக்கக்கூடிய கூலி என்ன, அதே போன்று உலகத்திலே இதன் மூலமாக எமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை இந்த குறுகிய நேரத்துக்குள் சுருக்கமாக பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே சொல்கிறான், இன்னல் அப்ரார லஃபீ நஈம். அபரார்கள், நல்லடியார்கள் நஈம் என்ற சுருக்கத்திலே இருப்பார்கள். அலல் அராஇகி யன்துரூன். அவர்கள் அந்த சாய்மான இருக்கையிலிருந்து சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நதுரத்துன் நஈம். அவர்களுடைய முகத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நஈம், அந்த இன்பத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய முகத்திலே தெரியும். யுஸ்கௌன மிர் ரஹீகி மக்தூம். முத்திரிடப்பட்ட மதுபானத்திலிருந்து அவர்கள் குடிப்பதற்கு கொடுக்கப்படுவார்கள். ஹிதாமுஹு மிஸ்க். அதனுடைய முத்திரை என்பது கஸ்தூரியாகும். வஃபீ ذلك فليتنافس المتنافسون. ஆகவே விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹு தாலா மூமின்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நல்லமல்கள், இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போட்டு முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹதீதிலே சொல்கிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்தி செல்லுங்கள். வஜன்னத்தின் அர்துஹா கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்த். அதனுடைய அந்த அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அவனுடைய மன்னிப்பை பெற்று அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த சுருக்கத்தினுடைய பரப்பளவை சொல்கின்ற பொழுது கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்த், இந்த வானத்தின் மற்றும் பூமியினுடைய பரப்பளவை விட பெரியதாக அல்லாஹு தஆலா அந்த சுருக்கத்தை வர்ணிக்கிறான். உஇத்தத் லில்லதீன ஆமனு. இந்த சுவர்க்கம் யாருக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது? லில்லதீன ஆமனு, இறைவனை விசுவாசம் கொண்டு, ஆமனு பில்லாஹி வருசுலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசம் கொண்டவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو فضل عليم. அல்லாஹு தஆலா, இது அல்லாஹ்வுடைய ஃபضல்களில் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு அவனுடைய ஃபضலில் இருந்து கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆகவே அல்லாஹு தஆலா அவனுடைய யார் நற்கர்மங்கள் மூலமாக, அமல்கள் மூலமாக, நல்லமல்கள் மூலமாக முந்திச் செல்கிறார்களோ அவர்களுக்காக உயர்ந்த சுருக்கத்தை தயார்படுத்தி அவர்களை கண்ணியமான இடத்திலே வைத்து மறுமையிலே சங்கைப்படுத்துகிறான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நல்லமல்களிலே முந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நல்லமல்கள் பக்கம் எங்களை ஞாபகமூட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய அல் குர்ஆன் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலே வருகிறது, பாதிரு பில் அமால், நல்ல அமல்களின் பக்கம் முந்திச் செல்லுங்கள். ஃபித்னதன் ககிதஇல் லைலில் முதுலிமி, இரவினுடைய ஒரு துண்டை போன்ற அந்த ஃபித்னாவை விட, அந்த ஃபித்னாவை அடைவதற்கு முன்னால் நல்லமல்களின் பக்கம் முந்திச் செல்லுங்கள். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா, ஒரு முஃமின் காலையிலே முஃமினாக எழும்புகிறான். வயும்சி காஃபிரன், மாலையிலே அவன் காஃபிராக குஃப்ருடைய நிலைக்கு வருகிறான். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரான், காலையிலே அவன் முஃமினாக இருக்கிறான், மாலையிலே காஃபிராகிறான், மாலையிலே முஃமினாக இருக்கிறான், காலையிலே காஃபிராகிறான். யபி அஹதுக்கும் தீனஹு பிஅரல மின துன்யா, அற்பமான உலக நோக்கத்துக்காக ஒருவன் தன்னுடைய மார்க்கத்தை விற்று விடுகிறான். இந்த ஹதீஸ் எதை சொல்ல வருகிறது என்று சொன்னால், மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே அன்புக்குரியவர்களே, உள்ளம் மாறுபடக்கூடியது.
உள்ளம் என்பது தடுமாறக்கூடியது. உள்ளம் என்பது சில சந்தர்ப்பங்களிலே நல்லதை விரும்பும், சில சந்தர்ப்பங்களிலே நல்லதை இப்பொழுது செய்ய தேவையில்லை, பிறகு செய்யலாம் என்று பிற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே உள்ளத்துக்கு நாங்கள் கட்டுப்படாமல் நல்லமல்கள் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது உடனடியாக அதற்கு முந்தி செல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக, அதாவது நாம் எம்முடைய உள்ளம் ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கின்ற பொழுது உடனடியாக அதனை முந்திக் கொண்டு முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வருகின்றது, பாதிரு பில் அமாலி சபஆ, 7 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நல்லமல்களை முற்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல் தன்ததிரூன இல்லா ஃபக்ரன் முன்சியா, மிகவுமே வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை கொண்டு என்ன செய்து கொள்ளுங்கள், நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள். அவ் கனியன் முத்துகையா, அல்லது வரம் எல்லை கடந்த செல்வம் உங்களையே நீங்கள் பால்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் நல்லமல்கள் செய்து கொள்ளுங்கள். அவ் மாரதான் முஃப்சிதா, அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய நோய்கள், பயங்கரமான நோய்களை நாம் பார்க்கிறோம். அவ்வாறான நோய்கள் கஷ்டப்படுவதற்கு முன்னாலும், அதே போன்று முன்ஃபியா, அதாவது தள்ளாத வயது ஒன்றும் செய்து கொள்ள முடியாத நிலைக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிப பருவத்தை கொண்டு நல்லமல்கள் செய்து கொள்ளுங்கள். அவ் மௌத்தன் முஜ்ஹிஸா, தயார் நிலைக்கு முன்னால் வருகின்ற மௌத்துக்கு முன்னாலும் உங்களுடைய நல்லமல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவி தஜ்ஜால், அல்லது தஜ்ஜால் வருவதற்கு முன்னால், அதே போன்று வஷர்ரு காயிபின், இருக்கக்கூடிய தீங்குகளுக்கு முன்னால், யந்துரு அவ் இஸ்ஸாஆ, அதாவது உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான துன்பங்களுக்கு முன்னாலும், அவிஸ்ஸாஆ, அல்லது மறுமைக்கு முன்னால், அமர், மறுமை நாளை பொறுத்தவரையில் அது பயங்கரமானதாகவும் இருக்கும் என்று இந்த ஹதீஸ் வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலும் எமக்கு 7 விடயங்களுக்கு முன்னால் நாம் எம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் அந்த நியமத்தில் இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போன்று அடுத்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உக்பா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال صليت وراء النبي صلى الله عليه وسلم بالمدينة العصر. நபி அவர்களுக்கு பின்னால் ஒரு நாள் மதீனாவிலே நான் அசர் தொழுகையை தொழுதேன். சும்ம காம முஸ்ரிஆ, அந்த தொழுகை முடிந்ததன் நபி அவர்கள் வேகமாக சென்றார்கள். ஃபதஹத்தா ரிகாபன் நாஸி இலா பஅலி ஹுஜுரி நிசாஇஹி, அவர்கள் வேகமாக சென்று தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அதை பார்த்த மனிதர்கள், ஏன் நபி அவர்கள் வலைமைக்கு மாற்றமாக இவ்வாறு வேகமாக செல்கிறார்கள் என்பதை பார்த்து முஸ்லிம்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஃபஹரஜ அலைஹிம், இதை விளங்கிய நபி அவர்கள் மீண்டும் வெளியே வந்து சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இவர்களுடைய நபி அவர்களுடைய இந்த வேகத்தை கண்டு முஸ்லிம்கள் ஆச்சரியப்படுகிறார் என்பதை. அதற்கான காரணத்தை சொன்னார்கள். தக்கர்து ஷைஅன் மின் திப்ரின் இந்தனா, எங்களுடைய வீட்டிலே ஒரு தங்கம் இருப்பதை, தங்கத்தின் ஒரு பகுதி இருப்பதை எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த தங்கம் என்னிடத்தில் இருப்பதை நான் என்ன செய்கிறேன், வெறுத்தேன். அதனை உடனடியாக என்ன செய்யலாம், பங்கிட்டு அதை கொடுக்குமாறு என்னுடைய மனைவிமார்களிடத்தில் ஏவி விட்டு வந்தேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எமக்கு எதை சொல்கிறது என்றால், நபி அவர்களுக்கு ஒரு சதக்காவுக்காக வைக்கப்பட்ட ஒன்று தன்னுடைய வீட்டிலே சொற்ப நேரம் கூட அது தாமதித்து இருக்கக்கூடாது, உடனடியாக அதனை தர்மமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று இறுதியாக ஒரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ், நபி அவர்கள் மிகவுமே தர்மம் செய்யக்கூடியவர்களாக, கொடையாளியாக இருந்தார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபி ரமதான், அதே குறிப்பாக ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் மிகவும் வேகமாக என்ன செய்வார்கள், நபி அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களுக்கு ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், குர்ஆனை நபி அவர்கள் ஓதி காட்டுவார்கள். இப்படித்தான் அவர்களுடைய அந்த ரமலானுடைய காலம் இருந்தது. அந்த செய்தியிலே நபி அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக ரமலானிலே நபி அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நாம் நல்லமல்களின் பக்கம் முந்தி
செல்வதனால் எம்முடைய வாழ்க்கையிலே என்ன இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கிறது என்ற பிரயோசனங்களை பார்ப்போமாக இருந்தால், ஒரு மனிதனுடைய ஈமான், இந்த ஈமானுடைய உறுதி இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அவனை விரும்புகிறான் என்பதை இந்த நல்லமல்களின் பக்கம் நாம் முந்தி செல்வது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக ஹுப்புல்லாஹி தஆலா லில் அப்தி, ஒரு அடியானை அல்லாஹு தாலா விரும்பினால் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அவனை நல்லமல்கள் பக்கம் போட்டி போட்டு முந்தி செல்லக்கூடியவனாக ஆக்கிவிடுகிறான். அதே போன்று அல்லாஹு தாலா நல்லமல்கள் மூலமாக ஒரு மனிதனுக்கு வருகின்ற சோதனைகளை தடுக்கிறான். அதே போன்று அவனுடைய குறைகளை அல்லாஹு தாலா மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா நல்லமல்களின் போட்டி போட்டு செய்வதன் மூலமாக அவனுடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே மிகவும் அவர்களை மெய்சிலித்து கூறுகிறான். என்ன காரணம்? அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் நல்லமல்கள் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று நல்லமல்களை நாம் முந்தி செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும் நாங்கள் ஈடேற்றம் பெற்றவர்களாக சந்தோஷமானவர்களாக இருக்க முடியும் என்பதையும் இந்த நல்லமல்களை நாம் போட்டி போட்டு செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களாக இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சொற்ப உலக வாழ்க்கையிலே எம்மால் முடியுமான, அது சின்னதாக இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உதாரணமாக நமக்கு தொழுகைக்கு 2 ரக்காய் தொழுவதற்கு நேரம் இருக்கிறது என்றால் அந்த தொழுகையை தொழுவது, சதக்காவுக்கு நேரம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற சதக்கா செய்து கொள்வது, இவ்வாறு நல்லமல்களை நாம் அதிகமாக செய்து ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் என்னுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னித்து நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த சொற்ப காலத்திலே நல்லமல்களை செய்யக்கூடிய மனதையும் அதற்கு ஏற்றாற் போல் நமக்கு உடம்பையும் தந்து இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நல்லவர்களை செய்து மறுமையிலே ஈடேற்றம் பெற்ற சுருக்கவாளிகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்